Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 30th March 2024. இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு 9 AM ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். என்டிஎல் இருந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிக் நோட்டீஸ் யாருக்கு, அதை பற்றின விபரம் என்ன, இது எந்த எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ தரப்புலேருந்து பப்ளிக் நோட்டீஸ் ஃபார் சிமேட் காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஒருவேளை நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஜேஇஇ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இல்லை படிச்சுட்ருக்குறாங்க, இந்த எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுள்ள உங்களுடைய நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுற இல்லைன்னா டெலீட் பண்ணுற ஒரு வீடியோ தேவையானவர்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போது இந்த காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட் 2024 என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க. இதனுடைய அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் என்ன, எக்ஸாம் ஃபீஸ் என்ன, அந்த விவரங்களை எல்லாம் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் விண்டோ ஆல்ரெடி 29th March 2024 ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டு 18th April 2024 அப் டு 9:50 PM வரைக்கும் இருக்குது. பேமெண்ட் ரெமிட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட்டு 18th April 2024 அப் டு 11:50 PM. ஃபீஸ் கட்டுறதுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மேல் கேண்டிடேட்டுக்கு 2000 rupees, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1000 rupees. ஜென்ரல் இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி, ஓபிசி என்சிஎலுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு 1000 rupees, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1000 rupees, தேர்ட் ஜெண்டருக்கு 1000 rupees. அடுத்தது டவுன்லோடிங் தி அட்மிட் கார்டு என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் இருக்கும். அது டேட் என்ன அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன் 3 hours, அதாவது 180 minutes. அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுற டேட்டு வில் இன்ஃபார்ம் லேட்டர். இந்த வெப்சைட் அப்படின்னா https://exams.nta.ac.in cmat. சரி, இப்போது இந்த எக்ஸாமில் எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கான மார்க்ஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 சப்ஜெக்ட்ஸ். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் அண்ட் டேட்டா இன்ட்ராப்ஷனுக்கு 20 கொஷின்ஸ், லாஜிக் ரீசனிங்க்கு 20 கொஷின்ஸ், லாங்குவேஜ் காம்ப்ரஹென்ஷனுக்கு 20 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின்ஸ், இன்னோவேஷன் அண்டு என்டர்ப்ரனர்ஷிப்பில் 20 கொஷின்ஸ், டோட்டலாக 100 கொஷின்ஸ். ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 4 marks. நீட் பேட்டர்னே தான். அப்போது 20 into 4 அப்படின்னா எல்லாத்துலேயுமே 80 marks வரும். 580s are 400. ஒரு கொஷினுக்கு 4 mark. கரெக்டான ஒரு கொஷினுக்கு, அதாவது ஒரு கொஷின் கரெக்டாக எழுதுனா 4 mark. அது அட்டன் பண்ணி அது கொஷின் தப்பாக இருக்கும் பட்சத்தில் -1 mark. கொஷினை அட்டன் பண்ணலைன்னா அதுக்கு நோ மார்க். சரி, இப்போது எலிஜிபிலிட்டி, இந்த தேர்வு எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்டு, சரிங்களா, a bachelor degree in any discipline. அப்போது டிகிரி முடிச்சிருக்கணும், அது எந்த சப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம். கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் த ஃபைனல் இயர். இப்போ நான் ஃபைனல் இயரில் யூஜி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஒரு பேச்சுலர் டிகிரி ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிறேன். ரிசல்ட் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த அட்மிஷன் வந்திருக்கணும். அதாவது இப்போ நான் அப்பியர் ஆகிறேன் எக்ஸாமுக்கு, என்னுடைய ரிசல்ட் அகடமிக் இயர் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிரும் அப்படின்றவங்க கேன் ஆல்சோ அப்ளை. ஓகேங்களா? மற்றபடி ரிசர்வேஷன் எல்லாமே பொருந்தும். எல்லா தேர்வுக்கும் இருக்கிற மாதிரி இங்கேயும் ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 15% சீட்ஸ், அதே போல் 7.5% ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு எஸ்டி கேட்டகரிக்கு, 27 சீட்ஸ் ஃபார் ஓபிசி கேட்டகரிக்கு, ஓபிசியில் நான் க்ரீமி லேயர் கேண்டிடேட்ஸ் ஆஸ் பர் த லிஸ்ட்டு. சரி, இது
சிமேட் எக்ஸாமை பற்றின விவரங்கள். நீங்கள் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் இந்த வீடியோ ஒரு 8 to 10 மினிட்ஸுக்குள்ளே வரலாம். இந்த 8 to 10 மினிட்ஸுக்குள்ளே நான் வந்து எல்லா விவரங்களும் கொடுக்கல, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னதுன்னா, நீங்களும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய முழு விவரங்களையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? கடைசியாக இன்றைக்கி டேட் என்னது அப்படின்னா 30th March 2024. இந்த வீடியோவில் அடிஷ்னலாக QT எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கிற இன்னமும் அப்ளை பண்ணாத மாணவர்களுக்கு நாளை கடைசி நாள். ஓகேங்களா? அப்போது 31 March 2024 11:50 PM-க்குள்ளே 9:50 PM-க்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு இது தெரியல. அதனால் QT எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க நாளை 31 March 2024 up to 9:50 PM-க்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு 31st March 2024 up to 11:50 PM வரைக்கும். அதே போல் கரெக்ஷன் விண்டோ, இதில் நீங்கள் வந்து நம்ம சரியாக பண்ணியிருக்கிறோமா இல்லை ஏதாவது பிழைகள் இருக்குதா அப்படின்றவங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ 2nd April 2024 3rd April 2024 up to 11:50 PM வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலோடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நீட் 2024க்கு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் அட்மிஷன் முடிக்கிற வரைக்கும், அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாச்சு, இப்போ இருந்து காலேஜில் மெடிக்கல் காலேஜில் Day 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற தகவல் கொடுக்குற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் நம்ம எல்லாமே வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்பப்போ டவுட் வரும், அப்போ மட்டும் எனக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணால் போதும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இதுவும் கட்டண சேவையின் கீழ் வருகிறது. நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு கோச்சிங் சென்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அது போக அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வேணும், எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் படிச்சுட்ருக்கிற அந்த மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் போக கூடுதலாக நீங்கள் இந்த மெட்டீரியலையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய நீட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றின தகவல் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. அப்படி இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.